ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியை வந்தடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. கண்டலேறு அணையிலிருந்து எவ்வளவு கன அடி வீதம் ஒரு நாளைக்கு தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது? அது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பூண்டி ஏரியின் நீர் அளவு மிகவும் குறைந்து ஒரு வறட்சியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று சொல்லும் அளவிற்கு 65 கன அடி நீர் மட்டுமே இருப்பு இருந்து வருகிறது. இதனையடுத்து ஆந்திர மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக வினாடிக்கு 1300 கன அடி வீதம் ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில் திறந்துவிடப்பட்ட நீர் நேற்று தமிழக எல்லையான 0 பாயிண்டிற்கு வந்த நீரை சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். இதனையடுத்து 25 கிலோமீட்டர் சுமார் 12 மணி நேரம் பயணம் செய்து கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீரானது பூண்டி ஏரிக்கு வந்தடைந்தது. முதலில் 25 கன அடி நீர் வீதம் பூண்டி ஏரிக்கு வந்த நிலையில் தற்பொழுதைய நிலவரப்படி 100 கன அடி, அதாவது வினாடிக்கு 100 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் இது முன்னரிலிருந்து 400 கன அடியாக நீர்வரத்து அதிகரிக்கும் எனவும் மேலும் இது அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பூண்டி ஏரியின் மதகுகளை சீரமைக்கும் பணியானது பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஆந்திர மாநிலத்தில் வரும் கிருஷ்ணா நதிநீர் வரத்து அதிகரிப்பதுடன் தற்பொழுதைய பருவமழை தொடங்கியுள்ளதால் பணிகளை விரைந்து முடித்து நீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கௌதமி, தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.